ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரெடிக்ஷன்ஸ் நாளைக்கு ஆஃப்டர்நூன் நடக்க போகிற இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் சவுத் ஆம்டனில் நடக்குது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சவுத் ஆம்டனில் நடக்குது. இந்த பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கொஞ்ச நாட்களாகவே இங்கிலாண்டில் வந்து பிச் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வேர்ல்டு கப்பில் பார்த்த மாதிரி அப்பப்போ மழை பெய்கிற கண்டிஷன்ஸ், அப்பப்போ வெயிலடிக்கிற கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் சவுத் ஆம்டன் பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருக்குது. இங்கிலாந்து அவங்க ஆடுற மேட்சஸ் எல்லாமே பேஸ் பவுலிங் பயங்கரமாக போடுவாங்க. அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ எந்த மேட்சும் அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்பின் பவுலிங் கொஞ்சம் நல்ல சிக்னிஃபிகண்ட் ரோல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணும் ஸ்பின் பவுலிங். ஸோ நீங்கள் இருக்க போகிற டீமில் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து 2 டீம்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு ஸ்பின் பவுலர் வச்சு எடுத்துக்கோங்க. நாளைக்கு லைட்டாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கிலாந்தோட ஒரு ஸ்டார் பிளேயர்னால் ஜோ ரூட். அவர் நாளைக்கு மேட்ச் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அவர் கிடையாது ஜோ ரூட். அவருக்கு பதிலாக ஜாக் கிராலே அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவர் ஜோ ரூட் ஆடக்கூடிய 4th பொசிஷனில் ஆட போகிறாரு. அதுக்கடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இங்கிலாந்து அப்படின்னாலே அவங்க டெஸ்ட் மேட்சஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஆஷஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே இந்த பேஸ் பவுலிங் பயங்கரமாக போடக்கூடிய டீம். ஸோ அவங்க இங்கிலாந்து பேஸ் பவுலிங்கு பேர் போனவங்க. ஸோ முக்கியமான பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் இருக்கார், ஸ்டூவர்ட் ப்ராட், ஆர்ச்சர், ஓக்ஸ், வுட். ஸோ இவங்க 5 பேரில் நான் யார் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டர்சன். இவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். ரொம்ப வருஷம் ஆடிக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் ஆர்ச்சர் ரீசெண்ட் டைம்ஸில் ஆஷஸோட ஹீரோ ஆர்ச்சர், இப்போ நடந்து முடிஞ்ச ஆஷஸோட ஹீரோ ஆர்ச்சர். ஸோ ஆண்டர்சன், ஆர்ச்சர் இவங்க 2 பேரையும் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிடுவேன். ஸோ பேலன்ஸ் இருக்க 3 பேரில் நான் யாராச்சும் ப்ராட் இல்லைனா ஓக்ஸ், இவங்க யாராச்சும் ஒருத்தரை எடுத்துக்கிட்டு ஒரு பவுலர் வந்து நான் ஸ்பின் பவுலிங் போயிடுவேன். நாளைக்கு நடக்க போகிற மேட்சஸில் மொயின் அலி கிடையாது. ஸோ அதனால நான் கண்டிப்பாக 2 ஃபாஸ்ட் பவுலர் இங்கிலாந்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று ஆண்டர்சன், இன்னொன்று ஆர்ச்சர். இப்போ ஹோம் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்சனும் ப்ராடும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ராட் ரொம்ப வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கார், ஆண்டர்சனும் ரொம்ப வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கார். ஆர்ச்சர் இப்போ தான் வந்தாலும் அவருடைய ஒரு பவுலிங் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஆண்டர்சனும் ஆர்ச்சரும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆண்டர்சன் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ராடும் ஆர்ச்சரும் எடுத்துக்கோங்க. பட் ஆர்ச்சரை விட்டுறாதீங்க. அப்போது ஆர்ச்சரோட உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சோப்ரா ஆர்ச்சர் வந்து லாஸ்ட்டாக நடந்த அவர் விளையாண்ட 7 டெஸ்ட் மேட்ச்சில் 3 டெஸ்ட் மேட்ச்சில் 5 விக்கெட் ஹால்ஸ் எடுத்துருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அடுத்து ப்ராபபிள் நாளைக்கு யார் யார் விளையாடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் ராரி பர்ன்ஸ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ நான் இந்த பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ். ஸோ அவங்கள நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ராரி பர்ன்ஸ், ஜோ டென்லி, பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் தான் இங்கிலாந்தினுடைய டெஸ்ட் மேட்ச் கேப்டன். ஸோ பென் ஸ்டோக்ஸ் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பென் ஸ்டோக்ஸ் சொல்லலை, எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்லாம் நினைக்க வேணாம். பென் ஸ்டோக்ஸ் கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்தே ஆகணும். ஏன்னா மிகப்பெரிய பிளேயர் அவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். நாளைக்கு கேப்டன் எல்லாமே அவர் போடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர் பென் ஸ்டோக்ஸ். ஸோ கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆலி போப், இவரை பற்றி டிஸ்கஷன் நம்ம கீழே பார்ப்போம். அடுத்து டாம் பெஸ் எடுத்துக்கோங்க. டாமஸ் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏன் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஸ்பின் பவுலர், ஒரு ஸ்பின் வேணும் அப்படின்றதுக்காக நான் டாமஸ் எடுக்க சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜோ டென்லி எடுத்துக்கலாம். ஜோ டென்லி இவர் வந்து ஒரு லெக் ஸ்பின் பவுலர். ஸோ எனக்கு ஆஃப் ஸ்பின் வேணும் அப்படின்னா பெஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஸ்பின் பவுலிங் வேணும் அப்படின்ட்டு பொழுது நீங்கள் ஜோ டென்லி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் ஆண்டர்சனும் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் நான் எடுத்திருக்கேன் ஃபாஸ்ட் பவுலிங்கில். அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, இப்போ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நடந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கண்டிப்பாக பேஸ் அட்டாக் கொடுக்க போகிறோம், ஒரு 4 பேஸ் பவுலர்ஸ் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 4 பேஸ் பவுலர் அண்ட் ஒரு ஸ்பின் பவுலிங் இறக்க போகிறாங்க. ஸ்பின் பவுலர் பொறுத்த வரைக்கும் ரஹீம் கார்னர் அவர் இறக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஜெர்மாமின் பிளாக்வுட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக்வுட்டை விட்டுட்டு நீங்கள் ஜெர்மியாவை எடுத்துக்கலாம், அதான் எனக்கு தோணுது. ஆனால் பிளாக்வுட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அவங்க இங்கிலாந்துக்கு எதிராக வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்காரு. அதே நேரத்தில் இவர் வந்து நம்பர் 6 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பின் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இவர் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஷர்மா புரூக்ஸ், இவர் வந்து லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ அதனால இவர் டீமில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் கீழே என்னுடைய டீமில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு நான் அதை ஒரு ஸ்டாட்டிக்ஸ் நான் சொல்லிடுறேன். அடுத்து நான் சொன்ன மாதிரியே வெஸ்ட் இண்டீஸ் 4 பேஸ் பவுலர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த 4 பேஸ் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கேப்டன் ஹோல்டர்,
அல்சாரிஸ் ஜோசப்ஸ், கேமல் ரோச் அண்ட் செனான் கேப்ரியல். ஸோ நான் டீம் நோலில் பார்த்தது நிறைய பேர் செனான் கேப்ரியல் எடுக்கவே இல்லை, வெறும் ஒரு 2% பேர் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தெரில எனக்கு. பட் நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பத்தாத பட்சத்தில் நீங்கள் கேமல் ரோச்சை விட்டுட்டு கேப்ரியலே எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அல்சாரிஸ் ஜோசப் விட்டுறாதீங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2-3 நாளாகவே அல்சாரிஸ் ஜோசப்புக்கு மட்டுமே தனியாக ஒரு நெட் செஷன் விட்டுருக்காங்க, தனியாக அவருக்கு மட்டும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டீம் அல்சாரிஸ் ஜோசப்பை எந்த அளவுக்கு நம்பி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அல்சாரிஸ் ஜோசப்பை எடுத்துக்கோங்க. அடுத்து ரங்கிம் கார்ன்வெல், இவர் அவரோட ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாரு. ஸோ சும்மா சொல்லணுன்றதுக்காக தான் இவர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய டீம் லெவன் இதாங்க. ப்ராபபிள் வெஸ்ட் இண்டீஸ் விளையாட போகிற பிளேயர் கிராக் பிரைத்தர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், சாய் ஹோப் விக்கெட் கீப்பர் எடுத்துக்கோங்க, ரோஸ்டன் சேஸ் எடுத்துக்கோங்க, ஹோல்டர் நீங்கள் இவர் கேப்டன் எடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஹோல்டர், ரஹீம் கார்ன்வெல் அப்படி இல்லைன்னா கேமல் ரோச். 2 பேரும் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா 2 பேரும் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் வேணுன்றதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக அல்சாரிஸ் ஜோசப் எடுத்துக்கோங்க. செனான் கேப்ரியல் நிறைய பேர் எடுக்கலை, பட் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பத்தலைன்னா செனான் கேப்ரியல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இவருக்கு பாயிண்ட் 8 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செனான் கேப்ரியல் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளேயர்ஸ் கார்னர். இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் ஸ்டோக்ஸ். சொன்ன மாதிரியே இங்கிலாந்தினுடைய கேப்டன் ஸ்டோக்ஸ் இந்த மேட்சோடைய ஆட்ட நாயகனாக ஒரு ஸ்டார் பிளேயர். ஸோ இவருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 டெஸ்ட் மேட்ச்சில் 1600+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் 37 வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர். பவுலிங்கில் வந்து 52 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜ் 30 வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து முடிந்த வார்ம் அப் மேட்ச்சில் ஒரு 41 அடிச்சிருக்காரு. 41 எஸ் அண்ட் ஒரு மேட்ச் 41 அண்ட் அனதர் மேட்ச் 33 அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு இது பெரிய ஸ்கோர்லாம் இல்லை டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் பிச் கண்டிஷன் அப்படி இருந்ததுனால இப்படி அடிச்சிருக்காரு. பட் ஒரு கேப்டன் ஸ்கிப்பர் பொறுப்பு கொடுக்குறதுனால அதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக ரொம்ப நல்லாவே ஆடுவார். கண்டிப்பாக ஸ்டோக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஹோல்டர். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸில். ஏன்னா இவருடைய பேட்டிங் அவரேஜ், பவுலிங் அவரேஜ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இப்போது 2018 இவர் தான் டெஸ்ட்டில் பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் ஃபிகர் கொண்ட ஒரு பெஸ்ட் ஆவரேஜ் கொண்ட பவுலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவருடைய பவுலிங் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 14 தான். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 53 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 680 ரன் ஸ்கோர் பண்ணி ஆவரேஜ் 42 வச்சுருக்காரு. ஸோ ஆவரேஜ் ரொம்ப முக்கியம். 42.5 வச்சுருந்துருக்காரு ஆவரேஜ். ஸோ கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோல்டர் வந்து ஒரு ஸ்பின் பவுலிங் செமையாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மேட்ச் சொல்லியிருக்கிறேன், ஸ்பின் பவுலிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த பிச்சில் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவரை தாராளமாக எடுக்கலாம் ஹோல்டரை. அடுத்து ஆண்டர்சன். நான் சொன்ன மாதிரி ஆண்டர்சன் ஹோல்டர் எடுத்துக்கோங்க. ஆண்டர்சன் அண்டு ஆர்ச்சர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆண்டர்சன் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட 2017 மோதினாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் வந்து 19 விக்கெட் எடுத்திருந்தார் அந்த சீரீஸில். அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு 6 ஓவருக்கும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுலேருந்து இவரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் ஆண்டர்சன் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி ஆலி போப் வந்து அவருடைய பொசிஷன் வந்து நம்பர் 6, பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர். அவருடைய ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 62 வச்சுருக்காரு. நம்ம பார்த்தப்போ ஹோல்டே 42 தான் வச்சுருந்தாரு. பட் ஆலி போப் 62 வச்சுருந்துருக்காரு. இவர் லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்சஸில் ஒரு செஞ்சுரி அண்டு 350s அடிச்சிருக்காரு. ஸோ ஹீஸ் அண்ட் கீ பிளேயர். மறக்காமல் ஆலி போப்பை எடுத்துக்கோங்க. அடுத்து கேமல் ரோச். இவர் ஒரு செமையான பவுலருங்க. ஏன்னா இன்ட்ரடியூஸ் ஆன மேட்ச்லேயே ஒரு 6 விக்கெட் ஹால் எடுத்து கொடுத்தாரு. ஸோ செமையான பிளேயர். கண்டிப்பாக இவர் இந்த மேட்ச்சில் இந்த சீரீஸில் ஒரு 7 விக்கெட் எடுத்தாருன்னா அவருடைய 200 விக்கெட்டை ரீச் பண்ணிடுவார். இவருடைய லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட் எடுத்துருந்துருக்காரு ஹோமில். அண்ட் இவருடைய ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு 5 ஓவருக்கும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆண்டர்சனோடைய இம்பார்ட்டன்ஸும் கேமல் ரோச்சோட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அல்சாரிஸ் ஜோசப். சொன்ன மாதிரி இவருக்கு மட்டுமே தனியாக ஒரு நெட் செஷன் ப்ராக்டிஸ் செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோசப் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச வார்ம் அப் கேமில் கூட 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் நான் என்னோடய பிளேயரோட கம்பேரிசன்ஸ். ஸோ ஒரு ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத்தாம்ப்டன் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 55 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து 68 பந்துக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச். யார் கீ பிளேயர்? சொன்ன மாதிரி பென் ஸ்டோக்ஸ், ஜோர்டன் லீ, ஹோல்டர், ஜான் கேம்பல், ஸ்டூவர்ட் ப்ராட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், கேமல் ரோச், ஜேசன் ஹோல்டர். வேணும்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நீங்கள் அவருடைய ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்
இதுதாங்க நான் எடுத்துருக்கக்கூடிய டீம். விக்கெட் கீப்பர் நான் ஹோப் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். பட்லர் எடுக்கலை. ஹோப் மட்டுமே போதும். ஸோ விக்கெட் கீப்பர் ஹோப் எடுத்திருக்கேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெஸ்ட் இண்டீஸில் பிராத்வைட், இங்கிலாந்தில் பேர்ன்ஸையும் ஆலி போப்பையும் எடுத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போப் பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஹோல்டர், பென் ஸ்டோக்ஸ், ஜோ டென்லி. நீங்கள் எப்போவுமே ஒரு ஒரு ட்ரீம் 11 டீம் போடுறீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டுக்கோங்க. ஏன்னா என்னதான் இப்போ பேட்ஸ்மேன் கேப்டன் போட்டிங்க, அவங்க பேட்டிங்கில் அடிக்காமல் போச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போயிடும். இதே நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் போட்டிங்க அப்படின்னா அவர் பேட்டிங்கில் சொதப்பினா கூட பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுவும் டெஸ்ட் மேட்ச் 5 நாள் நடக்கக்கூடிய மேட்ச். கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். அதுவும் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி பிளேயர்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் போட்டிருக்கேன், வைஸ் கேப்டன் ஹோல்டராக போட்டிருக்கேன். இல்லை நான் பவுலர் ஒருத்தர் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே 2 டீம் போட்டு ஆடுறீங்க அப்படின்னா இது ஒரு டீம் வச்சுக்கிட்டு அடுத்த மேட்ச்சில் கேப்டனாக ஸ்டோக்ஸை போட்டுக்கிட்டு வைஸ் கேப்டன் அல்ஜரி ஜோசப் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆர்ச்சரை போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேப்டன் ஹோல்டரை போட்டு வைஸ் கேப்டன் ஜெயஹோப்பை போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ். நான் பவுலர் வந்து ஆண்டர்சன், ஆர்ச்சர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஆண்டர்சனையும் ப்ராடையும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆண்டர்சன், ப்ராட், ஆர்ச்சர் எடுத்துக்கிட்டு கேமரா விட்டுருங்க. அல்ஜரி ஜோசப் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இதில் அவ்வளோவா ஸ்பின்ஸ் எடுக்கலை. ஏன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் நான் ஜோ டென்லி மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். இங்கிலாந்தில் வந்து ஸ்பின்னராக எடுத்துருக்கிறேன். இவர் வந்து ஒரு லெக் ஸ்பின். இதே நேரத்தில் நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமில் ஸ்பின் பவுலர்ஸ் எடுக்கலை. ஆனால் அல்ஜரி ஜோசப் வார்ம் அப் மேட்ச் பயங்கரமாக விளாண்டுருக்காரு. கேமா ரோச்சும் ஒரு நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் உள்ள பவுலர். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிறேன். நான் ஸ்பின் பவுலிங் வந்து ஜோ டென்லி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன்ஸ். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் ஜெயித்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.